மனகாரகனாக இருக்கப்பட்ட சந்திரன் பலமில்லாமல் இருந்தால் அவன் ஆத்ம தைரியம் இல்லாதவனாக இருக்கும். இதே சந்திரன் ராகுவோடு சேர்ந்திருந்தால், இல்லை ராகு பார்வையிலே இருந்தால், மாந்தியோடு சேர்ந்திருந்தால், இல்லை மாந்தி தரிசனத்திலே இருந்தால், சனியோடு சேர்ந்திருந்தால், இல்லை சனி தரிசனத்திலே இருந்தால், செவ்வாயோடு சேர்ந்திருந்தால், இல்லை செவ்வாய் தரிசனத்திலே இருந்தால், கேதுவோடு சேர்ந்திருந்தால், இல்லை கேது தரிசனத்திலே இருந்தால் அவன் மனோரோகியாக இருக்கும். இங்கே சந்திரனை நம்ம 2 பட்சமாக பார்க்க வேண்டியது இருக்கு. நமக்கு தெரியும் சந்திரன் வளர்ந்து வளர்ந்து பௌர்ணமி வரைக்கும் போகும், அது சுக்லபட்சம். பௌர்ணமியிலிருந்து தேஞ்சு 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 அமாவாசைக்கு போகும், தேய்பிறை, இது கிருஷ்ணபட்சம். அப்போ சந்திரன் வளர்பிறை என்றும் தேய்பிறை என்றும் 2 பட்சங்கள் இருக்கிறது.